ஹலோ காய்ஸ், மத்தியானம் நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் கீரையும் பருப்பு சாம்பாரும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கீரை வந்து இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கீரை வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இலையெல்லாம் கொஞ்சம் சொத்தையாக இருக்குது, பூச்சி சாப்பிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்ம எப்பவும் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் இது பாலாக்கீரை மாதிரி இருக்குது பார்க்க, பட்டு பசலைக்கீரைன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம். மெயினாக குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா தான் நான் வாங்குவேன். இந்த பசங்களுக்கெல்லாம் எப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்களோ தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் பையனும் பொண்ணும் ரொம்ப சண்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபுல் டே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போனாங்கன்னா டீச்சர்ஸ் எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரில. அவங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சுற்றி நல்லா கருகருன்னு கருப்பாகிடுச்சு மூஞ்செல்லாம். ஸ்கூலுக்கு போனாவது ஒரே இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து நம்ம இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிக்கலாம். நம்ம தக்காளி வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஆனியன் மட்டும் ஒன்று இல்லைன்னா 2 வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கீரை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், வரமிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கீரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்படின்னா கொஞ்சம் நல்லா உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும், இந்த அளவுக்கு வதங்கணும். அப்படியே நம்ம கீரை வணங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு துவைச்சது, அதையும் காய போட்டுடலாம். ஏன்னா சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில சின்ன வேலையெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பெருசாக எதுவும் சேர்ந்துக்காது. அதுக்காக தான். வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நாமளும் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கிறது ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. நம்மளோட தேவைக்கு கூட நம்மளால் எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுத்து வைக்க முடியல, சேர்த்து வைக்க முடியல அப்படின்ட்டு எனக்கு பெரிய வருத்தம். நம்மளோட மனவேதையை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் 2 குழந்தைங்க இருக்குது. ஸ்கூலுக்கு விட்டுருவாங்க 4 மணிக்கெலாம். அவங்கள போய் பிக்கப் பண்ணணும், அவங்களையும் நம்ம பார்க்கணும். என்னோடய வேலையை விட எனக்கு என் குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் என்னோடய ஒர்க்கை வந்து நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் சின்ன ஒர்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது டைலரிங் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக அது ஒரு 3 மந்த் கோர்ஸ் போயிட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் கொஞ்சமாக தைச்சிட்ருக்கேன். ஃபைனலி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் விலக்கி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். அவங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலான்னு இருக்கேன். பட் அவங்க தூங்க மாட்டாங்க. என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான டைமில் தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூங்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஸ்கூலில் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பொண்ணுக்கிட்ட. அதாவது எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என் பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு அப்பப்போ பாத்திரம்லாம் விலக்கி தருவாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுறது என்னவோ நல்ல விஷயமாக தான் தெரியுது எனக்கு. பட் பாத்திரம் விளக்குறாங்கிற பேரில் சோப்பு எல்லாத்தையும் கரைச்சி வச்சிட்றாங்க, பாதி தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனாலே நான் பாத்திரம் விளக்க விடுறதில்ல அவங்கள. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வாண்டு குழந்தைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது டாஸ்க் இருந்தால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஃபைனலி என்னோடய ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பாடு கீரை எடுத்தாச்சு, கொஞ்சமாக சாப்பாடு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.